Hi guys, welcome to the Marine Aquarium. நான் தான் உங்கள் கலீஃப். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த 10 feet பத்தி தான். இந்த 10 feetல வந்து வச்சு கரெக்டா செப்டம்பர் மாசம் தான் வச்சோம். அண்ணா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க மெட்டீரியல் பயோலோட்ல ஃபுல்லா ஒன்னும் ஏத்திடுடா, சம்பவம் வந்து ஃபில் பண்ணிடு, 1 year ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம வந்து செல்ல பசங்க எல்லாருமே நல்லா வளர்ந்துட்டாங்க. ஏன்னா வந்து இந்த டேங்க்ல அவர் கண்ணுக்கு நேராவே வளர்ந்த மீன் எல்லாமே பார்த்துருக்காங்க. அதே போல இந்த டேங்க்ல சின்ன சின்ன இன்ஃபெக்ஷனா வந்துச்சு. இதுக்கு காரணம்னா பயோலோட் வந்து பத்தாமையும் இருக்கலாம். ரெண்டாவது சம்பூரோட அழுக்கும் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இந்த 1 yearல நீங்க சின்ன சின்ன கலெக்ஷன் வளர்த்தா பிரச்சனை இல்லை. நீங்க பெரிய மீன் வளர்க்குற மாதிரி தான் அது வளரவும் செய்யும். அதே டைம்ல உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் பிரச்சனையும் நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த டேங்கை வந்து இப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து அண்ணன் வந்து மெயின்டைன் பண்ணாலும் அவருக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா எப்பவுமே அவருக்கு சம்டைம் இன்ஃபெக்ஷன் வந்தா 1 weekலயே ரெக்கவர் ஆயிரும். அவரே சொல்லுவாரு, இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அதுவே போயிரும்டான்னு. ஆனா இந்த வாட்டி என்ன சொன்னேன், டே எனக்கு 2 weeks மேல ஆயிடுச்சு, 3 weeks மேல ஆக போகுது, இன்ஃபெக்ஷன் போல, நீ உடனே வந்து நீ இதை பாரு, அப்பதான் ஒரு ஐடியா கிடையாது. நான் சொன்னேன், அண்ணா வந்து மெட்டல் பயோலோட் ஏத்திலானே. அவரு என்ன சொன்ன, நீ காம்ப்ரமைஸே ஆகாத, நீ எவ்வளவு ஏத்த முடியுமோ அவ்வளவு ஏத்திடு, நம்மளுக்கு பெஸ்டா மட்டும் பண்ணு. ஏன்னா பசங்க எல்லாருமே நல்ல பெருசாக வளர்ந்துட்டாங்க. நீங்களே அந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. நீங்க இந்த வெள்ளமைக்கு நாசம் பார்த்தாவே இந்த ஸ்கின்ல தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெட் பேச்சஸ் இருக்கும். அதே மாதிரி நான் வந்து இந்த யூனிகா நாசம் வந்து உடம்புல ஒரு பெரிய வெட்டே விழுந்துச்சு, பெரிய கீரல். அதோட வீடியோ நான் டேக் பண்றேன், அதையும் மறக்காம பாருங்க. நம்ம ஏற்கனவே அது ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். ஆனா வந்து இந்த மீன் வந்து நம்ம இந்த டேங்க்ல பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின்டெனன்ஸே பண்ணல. இன்ஃபெக்ஷன் வந்து அதுவே ரெக்கவர் ஆகும். 2 வீடியோவா நான் போடுறேன். அந்த யூனிகா நாசமும் இந்த எல்லோ பீல்பினி எல்லோ டேங்கையும் நம்ம வந்து பாருங்க. அது வயிற்றுல ஒரு கோடு இருக்கும், அந்த கோட்லயும் கிழிஞ்சிருந்துச்சு, அதுவே வந்து சரியாயிடுச்சு. இப்போ வந்து ஆண்டவனோட இதுல நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம இந்த டேங்க்கு என்ன பண்ண போறோம்னா பயோலாட் ஃபில் பண்ணிட்டு சம்பை கிளீன் பண்ண போறோம். எல்லா டேங்கையும் நீங்க 1 வருஷம் 1.5 வருஷம் ஒர்க்கை வந்து நீங்க வந்து சம்பை கிளீன் பண்ணலாம். நாங்க இது எதுக்கு கரெக்டா 1 yearல சம்பை கிளீன் பண்றோம்னா, நம்ம வந்து இன்னும் ஃபியூச்சர் வரைக்கும் போகணும். அதே மாதிரி இதுல இருக்க மீன் எல்லாமே வளருது. வளராம இருந்தா பரவாயில்ல. இவர் அண்ணன் வந்து 1.5 கிலோ ஃபுட்டு 1 மாசத்தையே காலி பண்ற ஆளு. அப்படி இருக்கும்போது நம்ம மீனோட லைஃப் டைமையும் பார்க்கணும். மெயினா வந்து பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நாங்க வந்து சம்பை கிளீன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பயோலோட் ஃபில் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை முடிக்க போறோம். இதுக்கப்புறமா இந்த டேங்க்ல ஒரு அப்டேட் இல்ல, அவர் மீன் மட்டும் தான் விடணும். அதே மாதிரி அண்ணா வந்து லைட்டிங் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காரு, அது அவரோட சாய்ஸ். அவர் என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கைஸ், நிறைய பேர் புரிஞ்சுக்கோங்க, ஃபிஷ்ஷோட குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய பேர் சொல்லலாம் நம்ம வந்து காஸ்ட்லியா இருக்கும்னு, ஆனா நீங்க வந்து ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க, என் மீன் எல்லாமே வளரும். இதுதான் என்னோட எவிடன்ஸ்.